62 தொகுதிகளில் சர்ஜிக்கல். திமுகவின் மெகா ஆபரேஷன். அதிமுகவுக்கு எதிராக ரகசியமாக இறங்கிய 2 டீம். தமிழக தேர்தல் களம் உச்சக்கட்ட பிஸியில் உள்ளது. வெறும் மேடை பேச்சுகளும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளும் மட்டுமே வெற்றியை தேடி தந்து விடாது என்பதை திமுக தலைமை மிக ஆழமாக உணர்ந்துள்ளது. இதன் விளைவாகத்தான் தமிழகத்தின் 234 தொகுதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காமல் ஒவ்வொன்றையும் ஒரு தனித்துவமான போர்க்களமாக மாற்றி வருகிறதாம் அறிவாலயம். திமுகவின் தேர்தல் பணிகள் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கின்றன. எனினும் தற்போதைய ஹாட் டாபிக் என்னவென்றால், அதிமுக கூட்டணியில் உள்ள சிறிய மற்றும் இதர கட்சிகள் போட்டியிடும் அந்த 62 தொகுதிகள்தான். இந்த தொகுதிகளை குறிவைத்து திமுக ஏவியுள்ள இரட்டை ரகசிய குழுக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. அறிவாலயத்தின் இந்த ரகசிய படையில் பென் மற்றும் ஐபேக் ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த நிபுணர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்களாம். இவர்கள் சாதாரண தொண்டர்களைப் போலவோ அல்லது கட்சி பொறுப்பாளர்களாகவோ இல்லாமல் முற்றிலும் கள ஆய்வாளர்களாகவே செயல்பட்டு வருவதுதான் மற்ற அரசியல் கட்சிகளின் கவனத்தை பெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள சாதி ரீதியான வாக்கு வங்கி, கடந்த கால தேர்தல் முடிவுகள், தற்போதைய வேட்பாளர் மீதான மக்களின் அதிருப்தி என்றெல்லாம் அணுவாக தகவல்களை சேகரித்து தலைமைக்கு அனுப்பி வருகின்றன. அதிலும் அதிமுகவின் தொகுதி பங்கீடு குளறுபடிகளால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கும் இடங்களை இவர்கள் கண்டறிந்து அங்கு திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் காய் நகர்த்தல்களை செய்து வருகின்றனர். பாஜக போட்டியிடும் 22 தொகுதிகள் மற்றும் பாமக களம் காணும் 14 தொகுதிகள் என மொத்தம் 36 தொகுதிகளை திமுக ஏற்கனவே தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். திருவண்ணாமலை, திருச்செந்தூர், ஆவடி போன்ற பாஜகவின் முக்கிய இடங்களிலும், சேலம் மேற்கு மற்றும் விக்கிரவாண்டி போன்ற பாமகவின் கோட்டைகளிலும் திமுகவின் வியூகம் மிக்க கச்சிதமாக செயல்பட்டு வருகிறது. பாஜகவுக்குள் புகைந்து கொண்டிருக்கும் உட்கட்சி பூசல் மற்றும் பாமகவில் அன்புமணி ராமதாஸ் தரப்பினரிடையே நிலவும் சில கருத்து வேறுபாடுகளை திமுக மிகச்சரியாக தனக்கு சாதகமாக திருப்பியுள்ளதாகவே தெரிகிறது. இதன் மூலம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே ஒரு உளவியல் வெற்றியை அறிவாலயம் பெற்றுவிட்டது என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். அதிமுக கூட்டணியில் நிலவும் குழப்பங்கள் திமுகவுக்கு பெரும் வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. அமமுகவின் வாக்குகளை சசிகலா தரப்பு கபளீகரம் செய்வதும், ஓபிஎஸ் தரப்பின் ஆதரவு நிலைப்பாடும் அதிமுகவை சிதறடித்துள்ளது. எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத இடங்களை தலையில் கட்டிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாகவே புலம்ப தொடங்கிவிட்டதாம். எனவே ஆட்சி அமைக்க தேவையான பலத்தில் பாதியை அதிமுக கூட்டணியின் இந்த தவறான கணக்குகளாலேயே அறுவடை செய்துவிடலாம் என்று அறிவாலயம் குஷியாக உள்ளது. இந்த 62 தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள தேவையான அனைத்து வசதிகளையும் நிதி ஆதாரங்களையும் தலைமை தாராளமாக வாரி வழங்கி வருகிறதா. சாதாரண தொண்டர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை அனைவருமே இந்த குழுக்களின் வழிகாட்டுதல்களின்படி செயல்பட்டு வருகின்றனர். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுகவின் இந்த அதிரடி ஆட்டம் இன்னும் வேகம் எடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் தேர்தல் தேதி வருவதற்கு முன்பே சரிபாதி கிணற்றை தாண்டிவிட்ட உற்சாகத்தில் இருக்கிறதாம் அறிவாலயம்.